Isometric drawings. Isometric drawing create பண்ணும்போது rectangular snapக்கு பதிலா isometric snap யூஸ் பண்ணிக்கலாம். Isometric snap கண்ட்ரோல் பண்றதுக்கு நாம் யூஸ் பண்ற கீ F5. கீபோர்ட்ல இருக்க F5 கீயை யூஸ் பண்ணி isometric snap கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆர்த்தோ மோட் எப்பவுமே ஆன்ல தான் இருக்கணும். Isometric drawingக்கு டைமென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நாம் யூஸ் பண்ற கமாண்ட்ஸ் dimension aligned, dimension oblique. Isometric drawing கிரியேட் பண்ணும்போது circular shapes ஃபார்ம் பண்றதுக்கு நாம் யூஸ் பண்ற கமாண்ட் ellipse கமாண்ட். இந்த கமாண்ட்ல இருக்க ஐசோசர்க்கிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சர்க்குலர் ஷேப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஐசோமெட்ரிக் டிராயிங்ஸ். ஸ்கிரீன்ல இருக்க இந்த ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்றதுக்கான ப்ராசஸை இப்போ பார்க்கலாம். ஐசோமெட்ரிக் டிராயிங் கிரியேட் பண்றதுக்கு ஸ்னாப் ஐசோமெட்ரிக் ஸ்னாப்பா இருக்கணும். கரண்டா ரெக்டாங்குலர் ஸ்னாப்பா இருக்கிறத ஐசோமெட்ரிக் ஸ்னாப்பா சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் பார்ல இருக்க ஸ்னாப் ஆப்ஷன் ஆர் கிரிட் ஆப்ஷன். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் மேல ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்க செட்டிங்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது டிராஃப்டிங் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஸ்னாப் ஸ்டைல் ஐசோமெட்ரிக் ஸ்னாப். தேவையான ஆப்ஷன் இதில் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்னாப் ஐசோமெட்ரிக் ஸ்னாப்பா சேஞ்ச் ஆயிருக்கும். கீபோர்டில் இருக்க ஃபங்க்ஷன் கீ F5 கீயை யூஸ் பண்ணி இந்த ஸ்னாப்பை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஐசோமெட்ரிக் டிராயிங் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஆர்த்தோ மோட ஆன்ல வச்சுக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த ஆப்ஜெக்ட்க்கு டைமென்ஷனிங் பண்றதுக்கு மெனு பார்ல இருக்க டைமென்ஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க டைமென்ஷன் அலைன்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி கீயை பிரஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி ஸ்கிரீன்ல ஹைலைட் ஆகும். தேவையான ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணும்போது அந்த கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட்னோட டைமென்ஷன் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். சப்போஸ் இந்த கமாண்டை நம்ம திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி கீயை 2 தடவை பிரஸ் பண்ணும்போது ரீசன்ட் கமாண்ட் திரும்ப ரிப்பீட் ஆகும். தேவையான என்டிட்டியை நம்ம செலக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னோட டைமென்ஷன்ஸ் ஸ்கிரீன்ல ஹைலைட் ஆகும். இதுதான் ஐசோமெட்ரிக் ஆப்ஜெக்ட்க்கு டைமென்ஷன் கிரியேட் பண்றதுக்கான ப்ராசஸ். நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த டைமென்ஷன்ஸ் ஆப்ஜெக்ட் கூட ப்ராப்பரா அலைனா இருக்காது. சப்போஸ் இதை ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் டைமென்ஷன் அப்ளிக் கமாண்ட். மெனு பார்ல இருக்க டைமென்ஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க அப்ளிக் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கமாண்ட்ல செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும்போது எந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ப்ராப்பரா அலைன் பண்ண போறோமோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரி கீயை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் கமாண்ட்ல அப்ளிக் ஆங்கிள் கேட்கும்போது சூட்டபிளான அப்ளிக் ஆங்கிள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அப்ளிக் ஆங்கிள் ப்ரொவைட் பண்ணாம டைமென்ஷன் அலைன் பண்ணணும் அப்படின்னா எந்த லைனுக்கு தகுந்த மாதிரி டைமென்ஷன் அலைன் ஆகணுமோ அந்த லைன்ல 2 பாயிண்ட் பிக் பண்ணிக்கலாம். பாயிண்ட் பிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம செலக்ட் பண்ண டைமென்ஷன் எந்த லைன்ல நம்ம பாயிண்ட் பிக் பண்ணியிருந்தோமோ அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி அலைன் ஆகும். சப்போஸ் மோர் தென் 1 டைமென்ஷனை அலைன் பண்ணணும் அப்படின்னா அன்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய கமாண்ட் மெனு பார்ல இருக்க டைமென்ஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க அப்ளிக் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு என்டர். அப்ளிக் ஆங்கிள் கேட்கும்போது இந்த 2 டைமென்ஷனுக்கும் சூட்டபிளான ஆர் காமனான லைன்ல 2 பாயிண்ட் பிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டைமென்ஷன்ஸ் அலைன் ஆகும். அதர் டைரக்ஷன்ல இருக்க டைமென்ஷனை செப்பரேட்டா தான் நம்ம அலைன் பண்ணி ஆகணும். ஸோ மெனு பார்ல இருக்க டைமென்ஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல இருக்க அப்ளிக் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு தேவையான டைமென்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு சூட்டபிளான லைன்ல 2 பாயிண்ட் பிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டைமென்ஷன் அலைன் ஆகும். இதுதான் டைமென்ஷனை டயக்ராம் கூட அலைன் பண்றதுக்கான ப்ராசஸ். லைன் கமாண்டோட ஐக்கன் பிக் பண்ணிட்டு தேவையான பாயிண்ட்டை லைனோட ஸ்டார்ட் பாயிண்டா பிக் பண்ணிக்கலாம். கமாண்ட் லைன்ல நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும்போது எந்த டைரக்ஷன்ல நம்ம லைன் கிரியேட் பண்ண போறோமோ அந்த டைரக்ஷன்ல மவுஸை மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாயிண்டோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 100 mm கமாண்ட் லைன்ல 100 ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்டர். ஃபர்தரா தேவையான டைரக்ஷன்ஸ்ல மவுஸை மூவ் பண்ணிட்டு அந்த கரஸ்பாண்டிங் டைரக்ஷன்ல என்ன டிஸ்டன்ஸ் தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷன்ல நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் 75 mm கமாண்ட் லைன்ல 75 ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்டர். அகைன் நெக்ஸ்ட் பாயிண்ட் கமாண்ட் லைன்ல கேட்கும்போது தேவையான டைரக்ஷன்ல கர்சர் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் 100 கமாண்ட் லைன்ல 100 ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்டர். அகைன் தேவையான டைரக்ஷன்ல மவுஸை மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் கமாண்ட் லைன்ல கேட்கும்போது இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் 75 ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி கீயை 2 தடவை பிரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா லைன் கமாண்ட் எண்ட் ஆகும். அகைன் நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் லைன் கமாண்ட். இந்த கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் எல். கமாண்ட் லைன்ல எல் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி கீயை பிரஸ் பண்ணிட்டு சூட்டபிளான பாயிண்ட்டை லைனோட ஸ்டார்ட் பாயிண்டா பிக் பண்ணிக்கலாம். ஸ்னாப்போட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கு கீபோர்ட்ல இருக்க F5 கீயை பிரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்னாப் ஐசோப்ளேன் டாப்ல சேஞ்ச் ஆகும். இந்த கரஸ்பாண்டிங் டைரக்ஷன்ல நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் 200 mm கமாண்ட் லைன்ல 200 ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்டர். தேவையான டைரக்ஷன்ல மவுஸை மூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் 75 அகைன் மவுஸ் மூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் 200 ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி கீயை 2 தடவை பிரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா லைன் க்ளோஸ் ஆயிட்டு லைன் கமாண்ட் எண்ட் ஆகும். அகைன் நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் லைன் கமாண்ட். கமாண்ட் லைன்ல லைன் கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் எல் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்டர். இப்போ நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட் பிக் பண்ண வேண்டிய இடம் இந்த பாயிண்ட்.
தேவையான பாயிண்ட்டை ஸ்டார்ட் பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு இப்போது கமாண்ட் லைனில் நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் 200 mm. கமாண்ட் லைனில் 200 ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் என்டர். சூட்டபிளான டைரக்ஷனில் ஸ்னாப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். F5 கீயை ப்ரெஸ் பண்ணும்போது ஐசோமெட்ரிக் ரைட்டில் ஸ்னாப் சேஞ்ச் ஆகிருக்கும். சூட்டபிளான டைரக்ஷனில் மவுஸை மூவ் பண்ணிவிட்டு தேவையான டிஸ்டன்ஸை கமாண்ட் லைனில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் 100 mm. 100 ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி கீயை 2 தடவை ப்ரெஸ் பண்ணும்போது டயக்ராம் கம்ப்ளீட் ஆகும், லைன் கமாண்ட் எண்ட் ஆகும். இதுதான் ஐசோமெட்ரிக் ஸ்னாப் யூஸ் பண்ணி டயக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்.